டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான போர் நீண்டகால போராக நீடிக்க வாய்ப்பு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தகவல். அமெரிக்கா இஸ்ரேல் உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முயற்சி, 3 நிபந்தனைகளை விதித்தார் அதிபர் மசூத் பெஷஷ்கியான். மேற்காசிய மோதலை விரைவில் தணித்து அரசியல் வழிமுறை மூலம் தீர்வு காண வேண்டும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீண்டும் வலியுறுத்தல். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மேற்காசியாவில் பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும், ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தல். இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதி. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இடையேயான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடவடிக்கை. இந்தியாவில் தவித்த ஈரானியர்கள் கொச்சியிலிருந்து விமானம் மூலம் அனுப்பி வைப்பு, மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். ஹார்முஸ் நீரிணையை பத்திரமாக கடந்த 2 எரிவாயு கப்பல்கள் 16ஆம் தேதி இந்தியா வந்து சேரும் என்று மத்திய அரசு தகவல். 27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாட்டின் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்தியாவின் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து திறக்கிறது அமெரிக்கா. பெய்ரூட்டில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதல், லெபனான் படையில் 5 மூத்த தளபதிகள் உயிரிழப்பு. சிலி நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றுள்ள ஜோஸ் ஆண்டனியோ கஸ்ட்ரிஸ்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து, நெருக்கமாக பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாகவும் பதிவு. ஆப்கானிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பு. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டி 3வது முறையாக இந்தியா வென்று சாதனை. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஈரானுக்கு எதிரான போர் நீண்டகால போராக நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்தார். இருப்பினும் எத்தனை காலம் இந்த போர் நீடிக்கும் என கணிக்க இயலாது என்றும் குறிப்பிட்டார். தமது முதல் பதவிக்காலத்திலேயே அமெரிக்க இராணுவத்தை மறு நிர்மாணம் செய்ததாகவும் அதனை தற்போது அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். போர் முடிவடைந்தால் எரிபொருள் விலை கணிசமாக குறையும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஈரான் மேற்காசிய பகுதிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி இஸ்ரேலை அழிக்கும் நோக்கம் கொண்டிருப்பதாகவும், ஆனால் அந்த திட்டங்கள் தற்போது முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஈரானின் கார்க் தீவில் உள்ள இராணுவ இலக்குகளை குறிவைத்து அமெரிக்க மத்திய கட்டளை ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்தியதாகவும், இதன் மூலம் தீவில் உள்ள அனைத்து இராணுவ தளங்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவில் உள்ள அமேசான், மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஆரக்கிள் கார்ப்பரேஷன் போன்ற முக்கிய அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் தாக்குதல் நடத்த இலக்கு வைத்துள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட மொஜ்தபா கமேனி குறித்து தகவல் தருவோருக்கு $1 கோடி வெகுமதி அளிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரான் நாட்டின் இராணுவ கட்டமைப்புகள் உலக நாடுகள் இதுவரை பார்த்திராத அளவிற்கு மிக வேகமாக அழிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். இது குறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவீன வசதிகள் கொண்ட ஈரானின் இராணுவம் அமெரிக்காவின் தாக்குதலால் போரிடும் திறனை இழந்து வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 10 நாட்களில் மட்டும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விமானப்படைகள் இணைந்து ஈரானின் 15,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் மற்றும் அதன் தலைநகர் தெஹ்ரான் வான்பரப்பில் தொடர்ந்து பறந்து வருவதாகவும், உளவு தகவல்களின் அடிப்படையில் இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்கி வருவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான், இத்தகைய நடவடிக்கைகள் ஒரு நீண்டகால போருக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளது.
ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இருதரப்பும் கடுமையான தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. குறிப்பாக ஈரானின் ராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் போர்க்கப்பல்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இதுவரை 44 ஈரானிய போர்க்கப்பல்கள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி அருகே கடல் கன்னிவெடிகளை பதிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 16 ஈரானிய கப்பல்களை அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு தாக்கி அழித்ததோடு அது தொடர்பான வீடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கிய அணுசக்தி விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுவெளியில் தோன்ற முடியாத அளவுக்கு புரட்சிகர படையினரின் கைப்பாவையாக ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயத்துல்லா முஜ்தபா கமேனி திகழ்கிறார் என்று குறை கூறினார். சுதந்திரத்தை நோக்கிய ஒரு புதிய பாதைக்கான தருணத்தை ஈரான் நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் இது அந்நாட்டு மக்களின் கைகளில்தான் உள்ளது என்றும் அவர் கூறினார். ஈரான் மக்களுடன் இஸ்ரேல் எப்போதும் துணை நிற்கும் என்றும் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேற்காசிய நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படையினரின் தாக்குதலால் மேற்காசிய பிராந்தியத்தில் தற்போது எழுந்துள்ள பதற்றம் குறித்து தாம் கேட்டறிந்ததாக தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வருவதும் பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் கட்டடங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மிகுந்த கவலையளிக்க கூடியதாக உள்ளது என்று அப்போது தாம் தெரிவித்ததாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, சரக்குகள் மற்றும் கச்சா எண்ணெய் தடையின்றி அனுப்பப்பட வேண்டியது இந்தியாவின் உயர் முன்னுரிமை என்று தாம் வலியுறுத்தியதாகவும் பிரதமர் கூறினார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நீடிக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் உறுதிப்பாடு என குறிப்பிட்டதாகவும் அதனை ஏற்படுத்த ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று தாம் தெரிவித்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது பதிவில் கூறியுள்ளார். ஈரான் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர்களோடு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது மேற்காசிய மோதல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சியுடன் விரிவான உரையாடலை நடத்தியதாகவும் அவர்கள் தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். கடந்த மாதம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு படைகளுக்கு இடையே மோதல் தொடங்கியதிலிருந்து இது அவர்களின் 3வது தொலைபேசி உரையாடலாகும். இதுபோன்று ஜெர்மன் மற்றும் தென்கொரிய வெளியுறவு அமைச்சர்களுடனும் மேற்காசிய நிலைமை குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் விவாதித்தார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் பொதுமக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டெரஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மேற்காசியாவில் அதிகரித்து வரும் நெருக்கடி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். பதற்றத்தை குறைக்க பேச்சுவார்த்தை மட்டுமே ஒரே வழி என்று கூறியுள்ள அவர், அனைத்து தரப்பினரும் விரோதங்களை விட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். மேற்காசிய மோதலை விரைவில் தணித்து அரசியல் வழிமுறை மூலம் தீர்வு காண வேண்டுமென ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் நிலைமை குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் தொலைபேசியில் புட்டின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மேற்காசியா முழுவதும் உருவெடுக்கும் பல்வேறு நெருக்கடிகளை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை விளாடிமிர் புட்டின் வலியுறுத்தினார். தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் ஈரானுக்கு மனிதாபிமான உதவி உட்பட ரஷ்யா அளித்த ஆதரவிற்கு ஈரான் அதிபர் பெசஷ்கியான் நன்றி தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஈரானின் சட்டப்பூர்வ உரிமைகளை அங்கீகரித்தல், போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குதல், எதிர்கால ஆக்கிரமிப்பிற்கு எதிராக உறுதியான சர்வதேச உத்தரவாதங்கள் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களோடு இது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்த பெசஷ்கியான், மத்திய கிழக்கில் அமைதி ஏற்பட இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஈரான் முழுவதும் உள்ள 5000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானின் 50 போர்க்கப்பல்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. இந்த சூழலில் கனடா பிரதமர் மார்க் கார்னே
கத்தாரின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்வதில் கத்தாருடன் கனடா துணை நிற்கும் என்று அவர் உறுதியளித்தார். மறுபுறம் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் அபாயம் காரணமாக பஹ்ரைனின் வான்வெளி மூடப்பட்டது. மேற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக உலகின் முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்மூஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் டேங்கர் கப்பல்களின் வருகை 80%க்கும் அதிகமாக குறைந்துள்ளது. தற்போது சுமார் 150க்கும் மேற்பட்ட டேங்கர் கப்பல்கள் ஜலசந்திக்கு வெளியே கடல் பகுதியில் நங்கூரமிட்டுள்ளன. இந்நிலையில் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவற்றை ஜலசந்தி வழியாக அழைத்துச் செல்ல ஒரு புதிய ஏற்பாடுகளை செய்துள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இதற்காக பிரான்சின் 8 போர்க்கப்பல்கள் மற்றும் 2 ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல்கள் அடங்கிய வலிமையான கடற்படை அப்பகுதிக்கு விரைந்துள்ளது. இந்த பாதுகாப்பு பணியில் தங்களது பங்களிப்பையும் வழங்குவதாக கிரீஸ், சைப்ரஸ் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் உறுதியளித்தன. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை நிலைநிறுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக இருப்பதாக G7 நாடுகள் அறிவித்துள்ளன. ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக G7 நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அவசர காலத்திற்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ள உத்திசார் கச்சா எண்ணெய் இருப்புகளை சந்தைக்கு வெளியிடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் பேசிய ஃபாத்தி விரோல் சமீபத்திய நாட்களில் உலக எண்ணெய் சந்தை மிகவும் மோசமான நிலையை எட்டியிருப்பதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் தனது பெட்ரோலிய இருப்பிலிருந்து 172 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை விடுவிக்க இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் இந்த நடவடிக்கை அடுத்த வாரம் தொடங்கும் என்றும் எண்ணெய் வழங்க சுமார் 120 நாட்கள் ஆகும் என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் வளைகுடாவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கப் போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்திய கொடியேந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இடையேயான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்வழி பாதையில் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டாலும் இந்திய டேங்கர்களான புஷ்பக் மற்றும் பரிமல் ஆகியவை ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக சென்று வருகின்றன. மேற்கு ஆசியாவில் மாறிவரும் நிலைமை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதனையடுத்து இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதி அளித்திருக்கிறது. மேற்காசியாவில் ஏற்பட்ட போர் சூழல் எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா பேசுகையில், சிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவித்தார். சுமார் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றி வரும் இந்த 2 கப்பல்களும் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் முறையே முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகங்களை வந்தடையும் என்று ராஜேஷ்குமார் சின்ஹா கூறினார். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இந்திய கப்பல்கள் பல தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை எந்தவித இடையூறுமின்றி பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட நாடுகளோடு தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். மேலும் இந்தியாவில் சிக்கி தவித்த ஈரானிய குடிமக்கள் மற்றும் IRIS-11 கப்பலின் அத்தியாவசியமற்ற ஊழியர்களை தாய்நாட்டிற்கு அழைத்துச் செல்ல ஈரான் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு விமானம் கொச்சியிலிருந்து புறப்பட்டதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். ஈரானின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆஸ்திரேலியா தனது ராணுவ ஆதரவை அளிக்க முன்வந்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மேற்காசியாவிற்கு ராணுவ கண்காணிப்பு விமானம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏவுகணைகள் அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
அந்த வகையில் E-7A வெஜ்டெயில் என்ற வான்வழி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு விமானம் முதற்கட்டமாக 4 வாரங்களுக்கு வளைகுடா வான்வெளியை பாதுகாக்க நிலைநிறுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் ஈரானில் தரைவழி தாக்குதலில் ஈடுபட ஆஸ்திரேலிய படைகள் இறக்கப்படாது என்பதை அந்நாட்டின் பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெளிவுபடுத்தினார். லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் லெபனான் படையில் 5 மூத்த தளபதிகள் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெளியிட்ட ஒரு சமூக ஊடக பதிவில் ஆபரேஷன் ரோரிங் லைன் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் லெபனான் படைகளின் தளபதி தாவூத் அலிசாதே, உளவுத்துறை தளபதி மஜித் ஆசினி உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் மற்றொரு வெற்றியாக ஈரானிய உச்ச தலைவரின் புதிய இராணுவ அலுவலக தலைவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. ஈராக் கடற்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த 2 எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் மீது வெடிப்பொருட்கள் ஏந்திய படகுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் 55 பேர் மீட்கப்பட்டதாக ஈராக் துறைமுக நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாஸ்ரா துறைமுக கடற்கரையிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்களில் கப்பல்கள் தீப்பற்றி எரிவது உறுதி செய்யப்பட்டது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாய்லாந்து கப்பல் உட்பட மேலும் சில கப்பல்களும் தாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இத்தகைய தொடர் தாக்குதல்கள் உலக சந்தையில் நீடித்த நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளன. மேற்காசியாவில் அதிகரித்து வரும் மோதலுக்கு இடையே ஆயிரக்கணக்கான துருப்புகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய கூட்டு இராணுவ பயிற்சியை அமெரிக்காவும் தென்கொரியாவும் தொடங்கியுள்ளன. வரும் 19ஆம் தேதி நடைபெறும் ஃப்ரீடம் ஷீல்ட் என்ற பயிற்சியில் சுமார் 18,000 தென்கொரிய துருப்புகள் பங்கேற்க உள்ளதாக தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைவர்கள் தெரிவித்தனர். நீண்ட காலமாக வடகொரியா தென்கொரியாவின் கூட்டு அமெரிக்க பயிற்சிகளை படையெடுப்புக்கான ஒத்திகைகள் என்று கண்டித்து வருகிறது. இந்த சூழலில் இப்பயிற்சி வடகொரியாவிடமிருந்து கடுமையான எதிர்வினையை பெறக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இந்த பயிற்சிகள் தற்காப்பு இயல்புடையவைதான் என்று நட்பு நாடுகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. சிலி நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றுள்ள ஜோன்ஸ் ஆண்டனியோ கஸ்ரிஸ்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி அதிபராக பொறுப்பேற்றுள்ள ஜோஸ் ஆண்டோனியோ கஸ்ரிஸ்டுக்கு தாம் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்தியா சிலி இடையேயான இனிய நட்பு ரீதியான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் சிலி அதிபருடன் நெருக்கமாக பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வறட்சியால் பாதிப்படைந்து வரும் மலாவியின் உணவு பாதுகாப்பு முயற்சிகளை ஆதரிப்பதற்காக 1000 மெட்ரிக் டன் அரிசியை மனிதாபிமான அடிப்படையில் அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா வழங்கியுள்ளது. எல் நீனோ என்னும் காலநிலை மாற்றத்தின் விளைவால் ஏற்பட்ட வறட்சியை தொடர்ந்து மாலாவியின் உணவு பாதுகாப்பு முயற்சியை ஆதரிக்கும் வகையில் நவாஷேவா துறைமுகத்திலிருந்து அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய தெற்கில் கூட்டாளர்களை ஆதரிப்பதற்கு நாட்டின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். 27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாட்டின் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இந்தியாவின் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து அமெரிக்கா திறக்க உள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்காவில் கட்டப்படும் முதல் பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான இது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற பெயரில் டெக்சாஸின் பிரவுன்ஸ்வில் துறைமுகத்தில் அமைய உள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இது அமெரிக்க எரிசக்தி துறைக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது உலகளாவிய அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்துவதுடன் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. இதையொட்டி அந்நாட்டில் அவசர எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஜப்பானிய பிரதமர் சனே தகைச்சி அந்நாட்டு படையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக ஆயிரக்கணக்கான துருப்புகளை உள்ளடக்கிய வருடாந்திர பயிற்சிகளை அமெரிக்கா மற்றும் தென்கொரிய ராணுவங்கள் மேற்கொண்டன.
இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா மீண்டும் தனது ஏவுகணை சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஜப்பான் கடற்பகுதியை நோக்கி சுமார் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வடகொரியா சோதனை செய்துள்ளது. இந்த ராணுவ நடவடிக்கை காரணமாக கிழக்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வடகொரியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை தென்கொரிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. யோங்யாங்கிற்கு அருகிலுள்ள பகுதியிலிருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தென்கொரிய பாதுகாப்பு கூட்டுப்படை தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் வடகொரியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முழுவதும் மாசுபட்ட குடிநீர் பயன்பாடு காரணமாக சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு மருத்துவ சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாதுகாப்பற்ற நீர் விநியோகம் மற்றும் மோசமான சுகாதார உள்கட்டமைப்பு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிருக்கு ஆபத்தான சிறுநீரக நோய்களை எதிர்கொண்டு வருவதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு பாகிஸ்தானில் 25 முதல் 50,000 பேருக்கு புதிதாக சிறுநீரக நோய்கள் ஏற்படக்கூடும் என்றும் இதனால் பலர் டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் உள்ள தனது தூதரகத்தை நிரந்தரமாக மூடப்போவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் உள்ள இந்த தூதரகம் கடந்த 2001ஆம் ஆண்டு ஆப்கன் மீதான அமெரிக்க படையெடுப்பின் போதும் அதற்கு பின்னரும் அந்நாட்டின் மிக முக்கிய செயல்பாட்டு தளமாக விளங்கியது. இந்த தூதரகத்தை மூடுவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 7.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேமிக்கப்படும் என்றும் இது பாகிஸ்தானில் அமெரிக்காவின் தேசிய நலன்களை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கும் தற்போதைய ஈரான் அமெரிக்க பதற்றமான சூழலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஹபீஸ் உதீன் அகமது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு நடைபெற்றது. இதில் பிஎன்பி கட்சியின் ஹபீஸ் உதீன் அகமது ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதேபோன்று துணை சபாநாயகராக பிஎன்பி சார்பில் வழக்கறிஞர் கெய்சர் கமல் தேர்வு செய்யப்பட்டார். பங்களாதேஷ் நாடாளுமன்ற சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஹபீஸ் உதீன் அகமது 6 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பிஎன்பி கட்சியின் நிலைக்குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் 2 ட்ரோன்கள் விழுந்ததில் 4 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த 4 பேரில் 2 பேர் கானாவையும், ஒருவர் வங்கதேசத்தையும், ஒருவர் இந்தியாவையும் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்தியருக்கு மிதமான காயங்களும் மற்றும் 3 லேசான காயங்களும் ஏற்பட்டுள்ளன. அவசர சேவை பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவியை செய்தனர். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து வழக்கம் போல் தொடர்ந்து இயங்குவதாகவும் விமான நடவடிக்கைகளில் எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ட்ரோன் விழுந்த சம்பவத்திற்கான சூழ்நிலைகளை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரு நாட்டின் 283 மாவட்டங்களில் கடும் மழையால் ஏற்படும் அபாயங்களை குறைக்கும் நோக்கில் 60 நாட்களுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை பொழிவால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை எதிர்கொள்ளவும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லிமா, அமசோனாஸ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் இந்த அவசர நிலை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் அவசர நிலை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளை சீர் செய்யவும் பல்வேறு அமைச்சகங்கள் தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து இத்தகைய தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்களின் வீடுகளும் தாக்குதலின் போது பாதிக்கப்பட்டதாகவும் தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜஃபிஹுல்லா முஜாஹித் தெரிவித்தார். மேலும் காந்தகார் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு தனியார் விமான நிறுவனத்தின் எரிபொருள் சேமிப்பு கிடங்கின் மீது பாகிஸ்தான் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். இதனிடையே பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீறும் செயல் என தாலிபான் அரசு நிர்வாகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகின் மிகவும் பிரபலமான எரிமலைகளில் ஒன்றான ஹவாயின்
கிளாவியா எரிமலையில் மீண்டும் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த புதிய சீற்றத்தின் போது எரிமலை குழம்பு சுமார் 1000 அடி உயரம் வரை வெளியேறியது. இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் எரிமலை சாம்பலால் சூழப்பட்டது. இதனை அடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மற்றும் தேசிய பூங்கா ஆகியவை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. சூரியகுமார் தலைமையிலான 15 வீரர்கள் கொண்ட இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்நிலையில் T20 உலக கோப்பையை வென்று வரலாற்றின் பல சிகரங்களை இந்திய அணி எட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 2 முறை தொடர்ந்து இந்திய அணி கோப்பையை வென்றுள்ளது நமது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிப்பதாகவும் இந்த கூட்டு வெற்றிக்கு ஒவ்வொரு வீரரும் முழு நிர்வாகமும் துணை ஊழியர்களும் பாராட்ட தகுதியானவர்கள் என்றும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார். இதேபோல குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் T20 உலக கோப்பையை மீண்டும் வென்று பட்டத்தை தன்வசப்படுத்திக் கொண்ட இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இறுதிப் போட்டியில் வரலாறு படைத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் 3 T20 உலக கோப்பை பட்டங்களை வென்ற முதல் அணியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர் இது நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் தருணமாகும் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி இந்திய அணியில் திறமையையும் உறுதிப்பாடு மற்றும் குழு பணியை பிரதிபலிக்கிறது என்று பாராட்டியுள்ளார். இந்த வெற்றி ஒவ்வொரு இந்தியரின் இதயத்தையும் பெருமையாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பியுள்ளது என்று பிரதமர் கூறியுள்ளார். இந்த சூழலில் இந்திய அணியின் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் BCCI பரிசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. BCCIயின் செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சிங்கப்பூர் மருத்துவ சாதன கட்டுப்பாட்டில் உலக சுகாதார நிறுவனத்தின் மிக உயர்ந்த அங்கீகாரத்தை பெற்று உலக சாதனை படைத்துள்ளது. இந்த அங்கீகாரத்தை பெறும் உலகின் முதல் நாடாக சிங்கப்பூர் விளங்குகிறது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய தரப்படுத்தல் கட்டமைப்பின் கீழ் சிங்கப்பூரின் சுகாதார அறிவியல் ஆணையம் மருத்துவ சாதனங்களுக்கான மிக உயர்ந்த ஒழுங்குமுறை செயல்திறனை அடைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. மருத்துவ சாதனங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேற்பார்வையிடுதல் உலக சுகாதார அமைப்பின் குளோபல் பெஞ்ச்மார்க்கிங் டூல் மூலம் மிக உயர்ந்த நிலையை சிங்கப்பூர் எட்டியுள்ளது. மருத்துவ சாதன ஒழுங்குமுறைக்கு இந்த நிலையை அடைந்த முதல் உறுப்பு நாடு சிங்கப்பூர் ஆகும். மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு முக்கிய உலகளாவிய மையமாக சிங்கப்பூர் உள்ளது என்றும் சுமார் 200 உற்பத்தியாளர்கள் பல்வேறு வகையான சாதனங்கள் உற்பத்தி செய்கிறார்கள் என்றும் உலக சுகாதார நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சாதனை நோயாளிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள மருத்துவ கருவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதோடு சர்வதேச அளவில் நம்பகத்தன்மையை அதிகரித்துள்ளது. உலகளவில் 32% ஒழுங்குமுறை அதிகாரிகள் மட்டுமே மருந்துகள், தடுப்பூசிகள் மற்றும் பிற சுகாதார பொருட்கள் தேவையான பாதுகாப்பு, தரம் மற்றும் செயல்திறன் தரங்களை பூர்த்தி செய்வதை முழுமையாக உறுதி செய்யும் திறனை கொண்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.